Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 12th 5th சாப்டர் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. அதில் எக்ஸசைஸ் 5.1ல் 12th சம் பாருங்கள். இஃப் த ஈக்குவேஷன் 3x² + 3pxy 3x² + 3 - pxy plus qy² minus 2px equal to 8pq represent a circle. Find p and q. இது ஒரு சர்க்கிளை குறிச்சா pயும் qவும் என்னவா இருக்கும்? Also find center and radius of the circle. மொதல் pq கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதுல இருந்து சென்டர் என்ன, ரேடியஸ் என்ன. இப்போ நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதலாம். கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் நமக்கு பார்த்துங்க, 3x² ப்ளஸ் 3 - pxy ப்ளஸ் qy² மைனஸ் 2px புரியுதா தங்கம்? ஈக்குவல் டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 8 ஈக்குவல் டு 8pq. புரியுதா சாமி? இதில் ஏதாச்சும் உனக்கு குழப்பமாக இருந்தால் கேளு. இதுக்கு கீழே ஜென்ரல் ஃபார்ம் எழுதிக்கலாம். x² ப்ளஸ் y² ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. இப்போ கம்பேர் பண்ண இதில் பாரு, இந்த ஜென்ரல் ஃபார்மில் xy டேர்மே இல்லை. பாரு, x² இருக்குது, y² இருக்குது, x டேர்ம் இருக்குது, y டேர்ம் இருக்குது, கான்ஸ்டன்ட் தான் இருக்குது. அப்போ இந்த xy டேர்மு வராது. அப்போ therefore கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy ஈக்குவல் டு 0. புரியுதா தங்கம்? xy டேர்ம் வராது. அப்போ கண்டிப்பாக இது என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும். அப்போ 3 - p ஈக்குவல் டு 0. இப்போ ப்ளஸ் 3 அந்த சைடு கொண்டு போ. அப்போ -p ஈக்குவல் டு -3, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி p வந்து நமக்கு 3ன்னு கிடச்சிரும். புரியுதா சாமி? அடுத்தது இங்கே பார், x² கோஎஃபிஷியன்ட்டும் y² கோஎஃபிஷியன்ட்டும் எப்பையும் ஈக்குவலாக தான் இருக்கணும். அப்போ x² கோஎஃபிஷியன்ட் இங்கே 3னா y² கோஎஃபிஷியன்ட்டும் 3 தான் இருக்கணும். அது ரெண்டாவது கண்டிஷன். முதல் கண்டிஷன் xy டேர்மு இருக்கக்கூடாது. ரெண்டாவது கண்டிஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y² ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் அது சர்க்கிள். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப், நான் சொல்கிறது புரிஞ்சுதா கண்ணு? அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² ஈக்குவல் டு, புரியுதா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y². கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y². அப்போ x² கோஎஃபிஷியன்ட் நமக்கு இந்த கணக்கில் 3 ஈக்குவல் டு y² கோஎஃபிஷியன்ட் q. அப்போ நமக்கு qவும் தெரிஞ்சு போச்சு. இதை கொண்டாந்து கணக்கில் போடலாமா? அப்போ கணக்கில் சப்ஸ்டிட்யூட் பண்ணினா என்ன வரும்? நம்ம சம்மு 3x² ப்ளஸ்ஸு பிக்கு பதிலாக 3 போட்டால் இது 0 ஆயிரும். இந்த டேர்ம் எழுத தேவையில்லை. அப்போ க்யூவுக்கு பதிலாக 3 போட்டிங்கன்னா 3y². அடுத்தது மைனஸ் பி பாரு 3 2s are 6. அப்போ 6x ஈக்குவல் டு 8 இன்ட்டு பி வந்து 3 இன்ட்டு க்யூவும் 3. அப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக பாரு, எல்லாத்துலேயும் எல்லா டேர்ம்லேயும் 3ஆல் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். அப்போ நம்ம 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ பண்ணிட்டா x² ப்ளஸ்ஸு y², புரியுதா தங்கம், மைனஸ் இது 3ஆல் அடிச்சுன்னா 2x ஈக்குவல் டு ஒரு 3 கேன்சல் ஆயிரும். 8 3s are 24. இந்த ப்ளஸ் 24 இந்த சைடு கொண்டாந்துரு. அப்போ x² ப்ளஸ் y² மைனஸ் 2x மைனஸ் 24 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ நம்ம எதையும் கம்பேர் பண்ணலாம்.
நம்ம ஃபார்முலா ஜென்ரல் ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர்டு சரியாக இருக்குது, ஒய் ஸ்கொயர்டு சரியாக இருக்குது. நான் சொல்கிறது புரிஞ்சுதா ராஜா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் வந்து 0 போட்டு பியை கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட்டும் ஒய் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். அதை போட்டு கியூவை கண்டுபிடிச்சிக்கணும். அதை கொண்டாந்து பிரதிட்டு 3ஆல் டிவைட் பண்ணிடுறோம். இப்போ கம்பேர் பண்ணலாம். அப்போ இங்கே 2Gங்கிற இடத்துல 2G எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் பார் 2G நம்ம ஃபார்முலாவை இங்கே இருக்கிறது -2. அப்போ அதை அடிச்சின்னா 1. அப்போ G ஈக்குவல் டு -1. புரியுதா? நாம் கொண்டாந்த கணக்கும் நம்ம ஃபார்முலாவையும் கம்பேர் பண்ணு. அடுத்தது ஒய் பாரு 2F. 2F ஈக்குவல் டு இங்கே ஒய் டேர்மே இல்லை 0. அப்போ F ஈக்குவல் டு 0. புரியுதா? அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் பாருங்கள் இங்கே C. அப்போ C ஈக்குவல் டு இங்கே கான்ஸ்டன்ட் டேர்மு -24. தெரியுதா தங்கம்? இப்போ சென்டருக்கு நமக்கு ஃபார்முலா -G, -F. அப்போ மைனஸ் போட்டாச்சு. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இந்த மைனஸ் சேர்ந்து +1, எஃப்க்கு போட்டால் 0. 0வுக்கு குறியே இல்லை. அப்போ 0. அடுத்தது ரேடியஸு புரியுதா சாமி? இதில் ஒன்றே இல்லை. ஒன்று இதை போட்டு போடுறோம் அவ்வளோதான். ரேடியஸ்க்கு ஃபார்முலா √G² + F² -1. அப்போ ரூட்டுக்குள்ளே தங்கம் G இதை ஸ்கொயர் பண்ணுமோ மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? இப்போ 1. F வந்து என்ன ஆயிரும்? 0. அடுத்தது மைனஸ் C பார் -24. அப்போ இந்த மைனஸ் வந்து +24. புரியுதா சாமி? அப்போ தேர்ஃபோர் நமக்கு 25. அப்போ R ஈக்குவல் டு ரூட்டுக்குள்ளே 25. அப்போ 25க்கு ரூட் எடுத்தால் 5. R ஈக்குவல் டு 5. இப்போ புரிஞ்சுதா? இது ரொம்ப முக்கியமான கணக்கு. இதுவும் பார் ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு அதாவது 3 மார்க்கில் கேட்பாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் XY ஈக்குவல் டு 0ன்னு போட்டு பியை கண்டுபிடிக்கணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y²ன்னு போட்டு க்யூவை கண்டுபிடிச்சிக்கணும். பியையும் கியூவையும் கொண்டாந்து நம்ம கணக்கில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம கணக்கை கண்டுபிடிச்சிக்கணும். கணக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே 3ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கும். 3ஆல் டிவைட் பண்ணிடணும். அப்புறம் நம்ம கணக்கையும் நம்ம ஜென்ரல் ஃபார்மையும் கம்பேர் பண்ணி G என்ன, F என்ன, C என்ன, இதுலேருந்து சென்டர் என்ன, ரேடியஸ் என்ன, இவ்வளோதான். புரிஞ்சுதா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.